எல்லோருக்கும் வணக்கம். இதில் நம்ம முக்கியமான கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர். லாராவெல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க எப்படி ரிக்வஸ்ட் லைஃப் சைக்கிள் வருது அப்படின்றத பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து என்னென்ன ஆப்ஜெக்டெல்லாம் நம்ம இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது வந்துட்டு ஆப் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். அது வந்து ஐஓசி கண்டெய்னர்னு சொல்லுவாங்க அதை. அதாவது சர்வீஸ் கண்டெய்னர் ஆர் ஐஓசி கண்டெய்னர், அதாவது எல்லா சர்வீஸுமே வந்துட்டு அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நமக்கு தேவையான ரெஜிஸ்டரை, அதாவது நமக்கு தேவையான சர்வீஸை வந்து என்ன கண்ட்ரோலரில் தேவைப்படுதோ நம்ம அங்கே அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது கம்போசர் மூலிமா டவுன்லோட் பண்ணுறது ஓகே, அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம சொந்தமாக எழுதணும் அப்படின்னாக்கா அதை எங்கே எழுதுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, என்ன மாடல் அதில் இருக்குது, என்ன வெரைட்டி, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் அப்ளிகேஷனில் கான்ஃபிக் app.phpயில் போனீங்க அப்படின்னாக்க ப்ரொவைடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கும். இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் அவைலபிள் இன் த அப்ளிகேஷன். இல்லுமினேட் அப்படின்றதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஆப் ப்ரொவைடர்ஸ் சோஃபா எலக்வன்ஸ்ன்றது நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு கான்செப்டுக்காக நம்ம பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது எக்ஸல், இது ஆப் ப்ரொவைடர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே புரியறது என்னன்னு தெரில, பட் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அலியசஸ்ன்னு இருக்குது, இப்போ ப்ரொவைடர்ஸ்ன்னு இருக்குது. இது எப்போ இன்வோக் ஆகும் அப்படின்னாக்கா, ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதே இது எல்லாமே பை டிஃபால்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்றது லோட் ஆகும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற கிளாஸ், இப்போ ஆப் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற கிளாஸ் வந்து அதனோட ஆப்ஜெக்டை ரெடி பண்ணி இங்கே வச்சுப்போம். இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதுவோம். அப்புறம் நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு வெப் ரவுட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம அப்போ அது மூலிமா நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் எழுத போனேன். அது வந்து நம்பர்ஸ், அதாவது என்ன நம்பர் கொடுத்தாலும் அதுக்குரிய டெக்ஸ்ட்டு வர மாதிரி எழுத போகிறேன். இது ஒரு பெரிய சர்வீஸ் கிடையாது, பட் உங்களுக்கு நாளைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஈஸியாக நீங்கள் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ்/நம், இது நம்ன்றத ஒரு ஜஸ்ட் ஆர்குமெண்ட்டு. அப்போ டெஸ்ட் கண்ட்ரோலரில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் எழுத போகிறேன். பப்ளிக் ஃபங்க்ஷன் நம்பர், இது வந்துட்டு ஒரு பேராமீட்டர் வாங்குகிறோம். எக்கோ ஹாய். இது ஒர்க் ஆகுதான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சர்வீஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்பர்/நம். ஓகே, ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. விச் மீன்ஸ் இங்கே ஆர்குமெண்ட் என்ன வந்தாலும் நம்ம அதை அங்கே அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். அது இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு சர்வீஸ் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எழுதலாம், இல்லை கிளாஸுக்குள்ளேயும் எழுதலாம். நம்ம வந்துட்டு இது ஒரு பெரிய முக்கியமான இது சர்வீஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டைரெக்டரி கூட டைரெக்டரி மீன்ஸ் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கூட நீங்கள் எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் செப்பரேட்டாக எழுதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளாஸஸ்ன்றது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சர்வீஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸஸ். இப்போ இங்கே வந்துட்டு numbers.phpன்னு எழுதுகிறேன். PHP நேம் ஸ்பேஸ். லாராவில் பொறுத்தளவு என்ன ஒரு கிளாஸ் எழுதினாலும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு எங்கே அந்த ஃபைல் ரிசைட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்பில் கிளாஸஸ் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. கிளாஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர்ஸ். இதில் ஒரு மெத்தட் எழுதிக்கலாம், பப்ளிக் ஃபங்க்ஷன் get in string.
அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்துட்டு பேராமீட்டர் வருது, அதாவது எங்கள் யூஆர்எல் மூலிமா நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் நம்ம இங்கே சென்ட் பண்ணி அதோடைய இதை எடுத்துக்கலாம். ஐ மீன் switch param, ஓகே, கேஸ் 1 அங்கே எக்கோ பண்ணிக்கலாம், இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் 1. ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிளான கிளாஸு. இதை நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக எப்படி அக்சஸ் பண்ணலாம் எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே உங்கள் லாஜிக்கெல்லாம் எழுதிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணுமே அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளான கிளாஸ் எடுத்து வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கான்செப்ட் தான் முக்கியம். ஆப்பு கிளாஸஸ், இப்போ நான் டெஸ்ட் கண்ட்ரோலரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நமக்கு தேவைன்னா ஆப்பு கிளாஸஸ். யூஸ்வலாக பிஹெச்பியில் நம்ம கோர் பிஹெச்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பு கிளாஸஸ்க்குள்ள நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நல்ல ஆப்ஜெக்ட், இந்த மெத்தட் நேம் என்ன, கெட் இன் ஸ்ட்ரிங். ஓகே, இங்கே வர பேராமீட்டர் அப்படியே அங்கே பாஸ் பண்ணி விட்டுறோம். அங்கே ரிட்டர்ன் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம எக்கோ பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகுதா என்னன்றதை பார்ப்போம். ஆப்பு கிளாஸஸ் நம்பர்ஸ் சாரி, ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணல. ஓகே, இதுலேயும் ஒரு நல்லது என்னன்னாக்கா, இப்போ ஏன் இந்த எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா, பை டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் இந்த முன்னாடி இந்த ஸ்லாஷ் போடலை அப்படின்னாக்கா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க எரர் பார்த்தீங்கன்னா ஏபிபி ஹெச்டிடிபி கண்ட்ரோலர்ஸில் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ அந்த கண்ட்ரோலர்ஸில் இந்த இப்போ டெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஏபிபி ஹெச்டிடிபி கண்ட்ரோலர்ஸில் இருக்குது. ஸோ அங்கேயே இந்த ஃபைல் இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த ஃபார்வர்ட் ஆர் பேக் ஸ்லாஷ் போட தேவையில்லை. இப்போ பேக் ஸ்லாஷ் போட்டிங்க அங்கே இருக்குன்னா போட தேவையில்லை. இப்போ நீங்கள் நம்ம எழுதிட்டு வந்து செப்பரேட்டு, ஸோ அதோட எக்ஸாக்ட் பார்த்து நம்ம கொடுக்கணும், ரூட் டைரக்டரி போகிற மாதிரி. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு எரர் வரும்போது நம்ம வந்து ஏன் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எரர் வந்தால் தான் நம்ம கான்செப்டே புரிஞ்சிக்க முடியும். ஆப் கிளாஸஸ் நம்பர்ஸ் ஓகே எப்படி அக்சஸ் பண்ணுது. இப்போது நான் வந்து ஒரு கண்ட்ரோலரில் ரொம்ப ஹார்ட் கோட் பண்ண மாதிரி நியூ அப்படின்னு போட்டு ஆப்ஜெக்ட் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ இதே ஒரு 50 கிளாஸில் எனக்கு வந்து ஒரு 50 கண்ட்ரோலர் எனக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுதுனாக்கா 50 இடத்துல இது ஒர்க் ஆகும். பட் இதை வந்து இப்படி பண்ணுறதுக்கு நம்ம கோர் பிஹெச்பி எழுதிட்டு போயிடலாமே. லாராவெல் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்டாக கோட் எழுதாமல் ரொம்ப எலிகெண்ட் வேல எழுதணும் அப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். ஓகே ஃபைன். எப்படி சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதுறது? இப்போ நமக்கு சர்வீஸ் ரெடியாக இருக்குது. நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுனாக்கா அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்குற சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எப்படி சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதுறது? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா PHP artisan make provider number service provider அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடர் கிளாஸ் எழுதுகிறோம். இந்த ப்ரொவைடர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்புக்குள்ளே ப்ரொவைடர்ஸ்ன்றதில் இப்போ நம்பர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நம்ம ஆர்டிசன் மூலியமாக எழுதுனதுனாலே அதுவே வந்துட்டு
தேவையான ஃபைலெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துருச்சு. இதில் இங்கே ரெஜிஸ்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது ஓகே. இதில் என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா, அதாவது ஐஓசி கண்டெய்னர், சர்வீஸ் கண்டெய்னர் ஆர் ஐஓசி கண்டெய்னர் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னாக்கா ஒரு பேக் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து எல்லா அப்ளிகேஷனில் உள்ள எல்லா சர்வீஸினுடைய ஆப்ஜெக்ட்டும் அதில் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக கம்போசர் மூலிமா வெண்டார் பேக்கேஜ் நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணுமோ அதனுடைய இதெல்லாமே நம்ம கான்ஃபிக் ஆப்ன்றதில் நம்ம ப்ரொவைடர்ஸ்ன்ற அரேயில் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போது வந்துட்டு அந்த ப்ரொவைடர்ஸ் இப்போ எல்லாம் இந்த ப்ரொவைடர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வரும்போது இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிளாஸு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது அதனோட ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ரெடியாகி அந்த ஐஓசி கண்டெய்னரில் ரெடியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம புதுசாக எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து லாரவலுக்கு சொல்லணும், இங்கே பார்ப்பா நான் ஒரு சர்வீஸ் கண்டெய்னர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், நம்பர் சர்வீஸ் ப்ரொவைடர், அது நீ வந்து இந்த ஐஓசி கண்டெய்னரோட பைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அங்கே. எப்படின்னாக்கா $this ஆப் சாரி அதை அக்சஸ் பண்ணும்போது $this ஆப் பைண்டு என்ன நேமில் நம்ம இதை பைண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம் அப்படின்னு சொல்லிட்டு NUM அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்ளோஷர் ஃபங்க்ஷன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் நம்மளோட கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்பு கிளாஸஸ்குள்ளே நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா ரிட்டர்ன் நியூ நம்பர்ஸ். இதில் வந்து 2 இருக்குது. இப்போ நான் 2 சொல்ல முடியாது, இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதாவது புதுசாக சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது அதை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது வந்து இப்போ பைண்ட் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் வரும்போதும் ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இது சிங்கிள்டன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சிங்கிள்டன் ஒரே தடவை தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஃபர்தர் ரிக்வெஸ்ட்லாம் வந்து அதனுடைய ஆப்ஜெக்டே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கும். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸு க்ரியேட் பண்ணாது. அது சிங்கிள்டன்றது ஒரு டிசைன் பேட்டர்ன். அதை நீங்கள் ஃபர்தர் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகேப்பா. இப்போ நம்ம இந்த இதில் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் பாருப்பா நான் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுருக்கேன். அதை வந்து NUM அப்படின்ற ஆப்ஜெக்டில் அதாவது அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி NUM அப்படின்ற நேமில் வச்சுக்க, எனக்கு எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன், நீ எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே இப்போ லாரவல் அப்ளிகேஷனுக்கு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், கிரியேட்டிவ் சர்வீஸ் கிளாஸ் எழுதிட்டோம். அக்சஸ் திஸ் கிளாஸ் இன் தி கண்ட்ரோலர். ஸோ அது சர்வீஸ் எழுதி கண்ட்ரோலர் மூலிமா நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்து இது வந்துட்டு ப்ராப்பர் வே கிடையாது, நம்ம அதுக்கு வந்து லாரவலில் ஃபீச்சர் இருக்குது, நம்ம அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது. அக்சஸ் தி ரெஜிஸ்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் கண்ட்ரோலர். ஓகே. இப்போ இதில் என்னன்னாக்கா சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதி ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை கொண்டுட்டு போய் அங்கே நம்ம லாஸ்ட்டாக இதையும் அதோடு சேர்த்து இந்த அரே ப்ரொவைடர்ஸ் அரேக்குள்ளே நம்ம அதை எழுதிடணும். ஆப்பு ப்ரொவைடர்ஸ் ஸ்லாஷ் ஓகே. இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாக்க இப்போ ப்ராசஸ் ஆகும்போது நம்பர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடருக்குரிய ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் ஆகி ஐஓசி கண்டெய்னரில் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம இதை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க எக்கோ செகண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரில் $this ஆப் ஓகே NUM ஆப் இப்படி வச்சுட்டு மேக் என்ன நேமில் இருக்குது அப்படின்னாக்கா NUM அப்படின்ற நேமில் தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். என்ன மெத்தட்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதை கால் பண்ணுறதுக்கு கெட் ஸ்ட்ரிங் $parent. ஓகே. இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆறுன்னு பாஸ் பண்ணுறேன், மோர் தென் 4ன்னு வருது. அடுத்து 1ன்னு பாஸ் பண்ணுறேன், 1ன்னு வருது.
3 இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு இப்போ எப்படின்னாக்க ஃபேஸட் கிளாஸ் இல்லாமல் அக்சஸ் பண்ணுறது இது. அக்சஸ் ரெஜிஸ்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் கண்ட்ரோலர் இப்படியும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். பட் இது என்னன்னாக்க இதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேஸட் கிளாஸ் எழுதி பண்ணலாம். இங்கே இதுவே ஓகே பண்ணாக்கா ஓகே. பட் என்னன்னாக்க இது வந்துட்டு கொஞ்சம் ஆப்பு மேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் சர்வீஸ் இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். SAM அப்படின்னு வைக்கிறேன். அதாவது இதுதான் வைக்கணுமா அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ SAM அப்படின்றதுல அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம SAM ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை மறுபடியும் இன்வோக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓகே. பட் என்னென்னா இதை விட இன்னும் பெஸ்ட்டு வே பண்ணணும், பெஸ்ட்டாக அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஃபேஸட் கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸட் கிளாஸ் ப்ளஸ் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்னன்னாக்கா இதுலேயே வந்துட்டு டிஃபர்டு மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஃபர்டு ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்க பை டிஃபால்ட்டாக இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நான் எங்கே வேணாலும் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கூப்பிடுவேன் மீன்ஸ் இன்வோக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு இங்கே சர்வீஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரொடெக்டடு டிஃபர்டு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரொடெக்டடு டிஃபர் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக அந்த ப்ரொவைடர்ஸ் அறையை நீங்கள் கொடுக்கணும். ப்ரொவைடர்ஸில் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா என்ன நேமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ SAM அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னாக்கா எனக்கு டிஃபால்ட்டாலாம் அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதெல்லாம் இந்த சர்வீஸ் வந்து அதில் நீங்கள் லோட் பண்ணாத, எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் எனக்கு அதாவது அந்த டைனமிக்காக அந்த IOC கண்டெய்னரில் இந்த ஆப்ஜெக்ட் பைண்ட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிஃபர்டு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். தேவைப்படும்போது மட்டும்தான் அது வந்து இன்வோக் ஆகும். ஸோ அப்படியும் நம்ம வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் அது நமக்கு தேவைப்படுத்தலாம். மோஸ்ட்லி இது டிஃபர்ட் மெத்தடில் தான் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் டிஃபர்டில் எழுதி ரெஜிஸ்டர் போட்டு இப்படி SAM கொடுத்தீங்க அப்படின்னாக்கா SAM deferred equal to true provides return SAM. இதுவும் நம்ம இப்படி எழுதலாம். இதில் நான் இதில் டீப்பாக போக வேணாம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கு போயிடும். இல்லை டிஃபர்ட் போட்டு எழுதணுன்னாக்கா நான் இன்னொரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடுறேன் நான். ஏன்னா இப்போது டைம் இது இன்னும் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி பண்ணணும், அதுக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ சர்வீஸ் ப்ரொவைடரு ஓகே இங்கே ஓகே. இப்போ அடுத்து வந்து ஃபேஸட் கிளாஸ் மூலிமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரொவைடர்ஸ்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ அலியாசஸ் இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு அலியாஸ் நேம் கொடுத்து நமக்கு இதை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க அதுக்கு வந்துட்டு ஃபேஸட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோல்டர் இருக்காது, நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதியிருக்கேன்றதுனால ஆல்ரெடி இந்த ஃபோல்டர் இருக்குது. இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே மேனுவலாக நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து என்னன்னாக்கா நம்பர் facade .php. ஓகே, இதில் நான் ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கேன். நான் இது என்னன்றதை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபேஸட் கிளாஸ் எழுதணும் அப்படின்னாக்க ஆல்ரெடி எலிமினேட் சப்போர்ட் ஃபேஸட் இந்த பேஸ் ஃபேஸட்டை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். இது வந்துட்டு என்னன்னாக்க நம்ம என்ன நேமில், அதாவது இங்கே நம்பர் சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் நம்ம என்ன நேமில் அந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்றத இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். NUM அவ்வளோதான். இது பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. இது ஆப் ஃபேஸட்ஸ்குள்ளே இருக்குது. பேஸ் ஃபேஸட்ன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணது. கெட் ஃபேஸட் அக்சஸ்ன்ற ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்துட்டு இந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் என்ன நேம் நம்ம கொடுத்துருக்குறோம், என்ன நேமில் நம்ம இதை ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி நம்ம கண்ட்ரோலரில் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் நம், அவ்வளோதான். இப்போது இதை எப்படி இன்வோக் பண்ணலாம் அப்படின்னாக்க
echo num get in string அந்த பேரம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பேராமீட்டர் வாங்கிட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. அதை சர்வீஸ் ப்ரொவைடர் அதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எழுதி அதை நம்ம கிளாஸை இங்கே கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரே ஒரு இது மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ரெஜிஸ்டர்ன்ற மெத்தடில் எழுதி வச்சுருக்கிறோம். இங்கே app.phpயில் இந்த மெத்தட் இங்கே வரும்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் அப்படின்ற மெத்தட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஐஓசி கண்டெய்னர், அதாவது சர்வீஸ் கண்டெய்னரில் அது அந்த பேக்கில் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். இப்போ நமக்கு டெஸ்ட் கண்ட்ரோலரில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ் அப்படின்னாக்கா அந்த என்ன ஆப்ஜெக்ட்டுன்றதை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நம்ம கெட் ஸ்ட்ரிங் பேரம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம் நாட் ஃபவுண்ட். சாரி. இப்போ இது என்னன்னாக்கா, அலியாஸ் நேம் வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ணவே இல்லை. இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இங்கே அலியாஸ் நேம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். இது என்னன்னாக்கா, இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதாவது ஃபேஸனுடைய, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் என்னன்றதை நம்ம ரெஃபர் பண்ணுறது ஆப்பு ஃபேசட்ஸ் ஸ்லாஷ் நம்பர் ஃபேசட். நான் அங்கேருந்து காப்பி பண்ணதில் கிளாஸ் நேம் மாற்றலை. ஸோ இது என்ன எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆப்பு ஃபேசட்ஸில் நம்பர் ஃபேசட்ன்னு இருக்குது. ஓகே, இந்த இதை நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கெட் ஃபேசட் அக்சஸர் அப்படின்னாக்கா இந்த நியூஎம் அப்படின்ற நேமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடும். இதை தான் நம்ம வந்துட்டு இங்கே அக்சஸ் பண்ண போகிறோம். சூப்பர் கோல். இப்படித்தான் ப்ராப்பராக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.